நடேசனுக்கு எப்படியாவது தன்னுடைய வீட்டு பத்திரத்தை தன் பேருக்கு மாற்றி எழுதணும் உயில் பத்திரத்தில் இருந்து. அதுதான் இதுக்கான ஒரே தீர்வும். அப்போதானே இந்த வீடு நமக்கானதாக இருக்கும் அப்படி நினச்ச நடேசன் டீ கடையில் உட்காந்துருக்க அண்ணனை சந்திக்கும் செய்கிறாங்க. இங்கே நடேசனை பார்த்ததும் அவர் அந்த இடத்த விட்டு வேகமாக கிளம்ப, அண்ணா நில்லுடா அப்படின்னு சொல்ல, என்ன எதுக்கு இப்போ என்ன நிற்க சொன்னேன்னு அவரும் கேட்குறாங்க. அதுக்கு நடேசனும், என்ன மறந்துட்டியா, உனக்கும் இங்கே கஸ்தூரிக்கும் தேவையானதை உங்கள் பேருக்கு நீங்கள் மாற்றி எழுதிக்கிட்டீங்க. இப்போது உயில் பத்திரம் என் கையில் இருக்குது. அப்போ எனக்காக எழுதி கொடுத்த வீடு எனக்கானதுன்னு இங்கே நிறுவனமாகறதுக்கான அந்த உயில் என் கையில் தான் இருக்குது. இப்போது அந்த உயிலில் இருக்க என் பேரை தனியாக டாக்குமெண்ட்டுக்கு மாற்றி எழுதணும். அதுக்கு அப்படின்னு சொல்லும்போது உடனே அவரும், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணணுமா? இங்கே அப்பாவுக்கு வாரிசுன்னு பார்த்தா நீ நான் அதான் இருக்காள் இந்த கஸ்தூரி 3 பேரும் தானே. அதில் வாரிசு சான்றிதழ்னு ஒன்று தேவைப்படும். அது போக நீங்கள் 2 பேரும் கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த வீட்டுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நீங்கள் பிரச்சனை பண்ணாமல் சைன் போட்டு கொடுத்துட்டா உங்களுக்கு நல்லது அப்படின்னு நடேசன் கேட்கவும் செய்ய, நீ எப்படி இருந்தாலும் எங்கள் காலில் விழுந்து தாண்டா ஆகணும். அதுக்காக தானடா நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் கனவுல கூட நடக்காதடி. நீ என்னைக்கு நினைச்சாலும் அந்த வீட்டை உன் பேரில் மாற்றி எழுதவே முடியாது. கடைசி வரைக்கும் அது பத்திரமா மட்டுமே தான் உன் கையில் இருக்கும். உயில் பத்திரமா மட்டும்தான் இருக்கும். என்னைக்குமே அது தனியாக உன் பேருக்கு மாற்றி எழுத முடியவே முடியாது. நானோ கஸ்தூரியோ உனக்காக கையெழுத்து போட்டு கொடுப்போம் மட்டும் கனவுல மட்டும் நினைக்காத. அது நடக்கவே நடக்காது அப்படின்னு அவங்க அண்ணனு சொல்லிட்டு கிளம்ப, டே நில்லுடா அப்படின்னு பின்னாடியே ஓடுறாங்க நடேசனும். கொஞ்ச தூரத்தில் அவங்க அண்ணன் நிற்க, முன்னாடி போய் நிற்கிற நடேசனும், என்ன மிரட்டுறியா அப்படின்னு கேட்க, ஆமாம் நீ என்ன மிரட்டலை, அது போல தான் இதுவும். உனக்கு இப்போ என்ன அவசியம்? அந்த வீட்டை உன் பேருக்கு மாற்றி ஆகணும்னு ஒத்த கால நின்றுட்டுருக்கேன். நீ என்ன நினச்சாலும் நடக்காதுன்னு நான் தான் முடிவு பண்ணிட்டேனே. நானும் கஸ்தூரியும் ஏற்கனவே பேசின விஷயம்தான். இனி நீ தலைகீழா நின்னாலும் அந்த வீட்டை உன் பேருக்கு மாற்றி எழுத நாங்கள் சம்மதிக்கவே மாட்டோம் அப்படின்னு அவங்க அண்ணனும் சொல்கிறாங்க. இதை கேட்ட நடேசனும், பாப்போமா இந்த நடேசன் என்ன நினைக்கிறானோ அதை நடத்தி முடிப்பேன். அது எவ்வளோ சீக்கிரம் முடியுதுன்னு நீயும் பார்க்குறியான்னு சொல்ல, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நடேசனும் மீசையை முறுக்கிக்கிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக நின்றுட்டுருக்காங்க. நடேசனும் மீசையை முறுக்கிக்கிட்டு ரொம்ப கோவத்தோடு நிற்கிறாங்க. இங்கேருந்து போன இங்கே நடேசனுடைய அண்ணன் கஸ்தூரின்ட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வான மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க தங்கச்சி கூப்பிட, அப்போ தான் மார்க்கெட்டில் நடந்த விஷயத்தையும் டீ கடையில் இங்கே நடேசனை பார்த்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்படியா, அவன் இதெல்லாம் சொல்லி உங்களை மிரட்டுறானா அப்படின்னு கேட்க, எப்போ பார்த்தாலும் கார்த்திகை வாழ்க்கையை வச்சே மிரட்டுவான். இந்த தடவை நான் முந்திக்கிட்டேன். அவள் வாழ்க்கையில் அவள் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவளை இந்த விஷயத்தில் இழுக்க கூடாது. அது மட்டும் இல்லை, இந்த பத்திரத்தில் நானும் கஸ்தூரியை சைன் பண்ணி கொடுக்க மாட்டோம். வேணும்னா பிரச்சனை தான் பண்ணுவோன்னு அவங்கிட்ட நான் சொல்லிட்டு வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்ல, சரியாக தானே சொன்னீங்க. அவனுக்கு இதெல்லாம் தேவைதான். அந்த வீட்டை முழுசாக மாற்றிக்கிட்டு என்ன பண்ணலான்னு இருக்கான்? ஒன்று வீட்டை இடிச்சு புதுசாக கட்டலானா, இல்லை முழுசாவே அந்த வீட்டை எங்கேயாவது கொண்டு அடமான வச்சுட்டு குடிச்சிட்டு திரிகிறதுக்கா? நம்ம அப்பா வீட்டு சொத்து எப்படிலாம் போகுது பாருன்னு. இருக்கிறது அந்த ஒரு வீடு. அந்த ஒரு வீட்டை அவர் பேருக்கு எழுதியாச்சு. இப்போ அவன் என்னடானா இதை மாற்றி அதை கொண்டு அடகு வச்சு அதில் வர பணத்தில் குடிச்சிட்டு திரிகிறதுக்கு, அப்புறம் இந்த வீட்டை வேற எவனாச்சும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. நீ சரியாக தானே சொல்லியிருக்க. எப்படியா இருந்தாலும் அந்த வீட்டை நம்ம மாற்றி எழுதுறதுக்கு சம்மதமே சொல்லக்கூடாது. நம்ம 2 பேர்கிட்டையும் கையெழுத்து வாங்கிடலான்னு ஒரு எகத்தாளமாக திரியிறான்ல, அந்த கையெழுத்தை நம்ம போட்டு கொடுத்துடவே கூடாதுன்னு அப்படின்னு இங்கே கஸ்தூரி சொல்லிட்டு இருக்காங்க. கஸ்தூரி சொன்னதை கேட்டதும் அதுவும் சரிதாமான தலையாட்டி நிற்க நடேசன் வீட்டுக்கு போய் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அங்கள்? வந்ததுலேருந்து உங்களை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் கேட்குற கேள்விக்கு நீங்களும் எந்த பதிலும் சொல்ல மாட்டீங்களேன்னு சொல்ல, ஏமாடி உங்ககிட்ட அந்த கார்த்தியோடைய நம்பர் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, ஏன் அங்கிள் என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அட முதலே நீ அந்த பிள்ளைக்கு ஃபோனை போட்டு கொடுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நிலாவும் கார்த்தியாவுக்கு ஃபோனை போட்டு கொடுக்கவும் செய்கிறாங்க. அதை வாங்கி பேசுகிறேன். இங்கே நடேசனும், நான் தான்ப்பா நடேசன் பேசுகிறேன்னு சொல்லும்போது, சொல்லுங்க மாமா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க, எல்லாம் நம்பர்லேருந்து ஃபோன் வந்ததுன்னு தான் பார்த்தேன் அப்படின்னு அங்கே கார்த்தியா சொல்ல, அதுக்கு நடேசனும், உன்னால் எனக்கு ஒரு உதவியாக வேண்டியது இருக்குது, அதனால தான் நானே உனக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லுங்க மாமா அப்படின்னு கார்த்திகா கேட்க, அதுக்கு நடேசனும், இல்லை இந்த வீட்டோட நிலைமையிலேருந்து எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. அதை கேட்ட கார்த்திகாவும், அவ்வளோதானே மாமா, நான் வேணா அம்மா கிட்டேயும் மாமா கிட்டேயும் பேசி
பார்க்குறேன். அவங்க 2 பேரும் சம்மதிக்காமலா போயிட போகிறாங்கன்னு சொல்ல, அது இல்லைம்மா, நான் பேசி பார்த்துட்டேன். அதுக்கு அவங்க சம்மதிக்க மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரே வழி நான் ஸ்டேஷனுக்கு போகிறதான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்ல, ஏமாம்மா திடீர்னு அப்படின்னு சொல்லும்போது, ஏம்மா உண்மையிலே எனக்கு ஒரு தனிப்பட்ட பாசம் இருக்குமா. சின்ன வயசுலேருந்து உன் வீட்டில் இருக்கவங்க உன்னை அடித்தாலும் திட்டினாலும் இந்த வீட்டு பக்கமாக நீ ஓடி வந்துக்கிட்டே தான் இருப்ப. எத்தனை அடி எவ்வளோ அடி வாங்கினாலும் திரும்ப திரும்ப இங்கே தான் வந்து நிற்ப, உன்னை கட்டி கொடுக்குற வரைக்கும் கூட. இப்போவும் நீ அங்கே வீட்டுக்கு வந்தால் எங்களை தேடி இந்த வீட்டுக்கு தான் ஓடி வருவேன். அதுக்காக தான்மா உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலான்னு சொல்லும்போது, சரிங்க மாமா, உங்களுக்கு வேறு எந்த உதவியாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். முக்கியமாக அங்கே இருக்க இறப்பு சான்றிதழ், வாரிசு சான்றிதழ் இதுதானே உங்களுக்கு தேவைப்படுது. அதை நான் கண்டிப்பாக எடுத்து கொடுத்துட்றேன். நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க மாமா, பார்த்துக்கலாம் அப்படின்னு கார்த்திகாவும் சொல்லிடுறாங்க. இது போதுமா, இது உன் சம்மதத்துக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். இப்போ தான் என் மனசுக்கு நிம்மதியாகவும் ஆறுதலாகவும் இருக்குது அப்படின்னு நடேசன் கால் கட் பண்ணுறாங்க. என்ன அங்கிள் போலீஸு கேஸுன்னு எதுக்கு அங்கிள் இதெல்லாம் அப்படின்னு நிலாவும் கேட்க, உனக்கு ஒன்றும் புரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கிளம்பி நேராக ஸ்டேஷனுக்கே போயிடுறாங்க. தனியாக போன நடேசனோ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்கள கையோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க. வீட்டு வாசலில் நின்று போலீஸ் சத்தமோட வெளியே வந்து நிற்கிறாங்க கஸ்தூரியும் அவங்க அண்ணனும். என்ன சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு சொல்ல, உங்கள் வீட்டு அதான் நடேசன்ற ஒருத்தவர் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. அவன் எதுக்கு எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா, நாங்கள் தான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்ல, அவர் வீட்டு பேரில் இருக்க அந்த உயில் பத்திரத்தில் இருக்க பேரை பட்டா இடத்துக்கு தனியாக அவர் பேருக்கு மாற்றணுமா. அது விஷயமா நீங்கள் 2 பேரும் கையெழுத்து போட வரமாட்டீங்கன்னு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே, சார் நாங்கள் எதுக்கு சார் அவனுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கணும், அதான் உயில் பத்திரத்தில் எங்கள் அப்பா அவன் பேரில் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டார்ல, இதுக்கு மேலே நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்து என்ன சார் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கஸ்தூரியும் சத்தமோட, ஏமா கொஞ்சம் பொறுமையாக இருக்கியா, இப்படி தான் ஏற்கனவே இந்த வீடு எங்களுக்கு சொந்தம்னு போலீஸ் ஸ்டேஷன் வந்து நின்று சத்தம் போட்டேன். நீ சொன்னதை நம்பி அந்த வீட்டுக்கு சீல் வச்ச பிறகு தான் தெரியுது அந்த வீடு அவங்களுக்கானதுன்னு. உயில் பத்திரத்தில் அவங்க அப்பா தெளிவாகவே எழுதிட்டு போயிருக்காரு, அந்த வீடு அவங்களுக்கு தானே. இப்போ கையெழுத்து போட்டு கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் 2 பேரும் இப்போ கையெழுத்து போட்டு கொடுக்கலன்னா உங்கள் 2 பேரையும் ஸ்டேஷனில் கொண்டு போய் நான் வைக்கவும் முடியும். உங்கள் மேலே இங்கே பல கேஸை நான் வந்துட்டு போடவும் முடியும். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு மிரட்டவும் செய்கிறாங்க போலீஸ் இன்ஸ்பெக்டரும். இதை கேட்ட உடனே கஸ்தூரியும் அவங்க அண்ணனும் அப்படியே திகைச்சு போய் நிற்க, அப்படி போடுங்க சார், இந்த இருக்கு பாருங்கள் சார், இதை அப்படியே இவங்க கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும், அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் வர எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு நடேசன் சொல்கிறாங்க. அந்த இடத்துலையே அங்கே நின்றுகிட்டு இருக்க அவங்க அண்ணனும் அவங்க தங்கச்சி கஸ்தூரியும் சேர்ந்து போலீஸ் மிரட்டினதுனால இங்கே நடேசனுக்கு கொடுத்த அந்த பேப்பரில் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கவும் செய்ய, இந்தாங்க உங்கள் பேப்பர் படிங்க, இதுக்கப்புறமா உங்கள் குடும்பம் பிரச்சனையை வீட்டோட பார்த்துக்கோங்க, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனைன்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு வந்து நிற்கக்கூடாது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எதுக்காகமா என்ன இங்கே கூட்டிகிட்டு வர வைக்கிறீங்க, ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போகிறதுல என்ன ஆக போகுது, அதுவும் அந்த வீடு அவருக்கு தான் சொந்தம்னு முடிவாயிடுச்சு, இதுக்கு மேலே இதில் தடை பண்ணி நின்றுட்டு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு எங்கள் போலீஸ் திட்ட 2 பேரும் எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க. வாங்க போகலான்னு போலீஸ் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. காத்தியில் இந்த நடேசன், என்ன போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு என்ன பயமா, உங்கள் 2 பேருக்கும் போக தெரிஞ்ச உங்களுக்கு எனக்கு போக தெரியாதா என்ன, இப்போ பார்த்தியில் என்ன பயத்தில் அப்படியே கையெல்லாம் நடுங்குது போலன்னு இங்கே நடேசன் நக்கலாக கிண்டலாக பேசுகிறாங்க. 2 பேரும் அதிர்ச்சியில் நிற்கவும் செய்கிறாங்க. இது போதும், இனிமே நான் பார்த்துக்கிறேன், என் வீட்டை இடிக்கணுமா இல்லை அடமானம் வைக்கணுமா அப்படின்றத நான் முடிவு பண்ணிக்கிறேன்னு சொல்ல, டே என்னடா பண்ண போகிற இந்த வீட்டைன்னு அவங்க அண்ணன் வந்துட்டு கோவத்தோட கேட்க, அதை எதுக்கு நீ கேட்குறேன், அது ஏன் வீடு, நான் என்ன வேணாலும் செய்வேன், என் வீட்டை நான் புதுசாக கட்டுவேன் இல்லை அப்படியே வச்சுப்பேன், பெயிண்ட் அடிப்பேன், இல்லையா யாருக்காவது கொடுக்கணுமா அதை எழுதி கொடுத்துட்டு போவேன், அதை ஏன் நீ கேட்குறேன்னு எங்கள் நடேசன் கேட்கும்போது அவங்க அண்ணனும் அப்படியே திகைச்சு போய் நிற்க, பா விடுன்னு, அவன் ஏதோ பண்ணிட்டு போகிறான், அவனுக்கு என்ன அந்த வீட்டை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு தெரியுமா, முழுசாக தெரிஞ்சது அவனுக்கு இதுதானே, இதை விட்டு அவனுக்கு வேறு என்னென்ன தெரிய போகுதுன்னு சொல்லும்போது, நீ நினச்சிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது, எனக்கு அந்த வீட்டை வச்சு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அங்கேருந்து கிளம்ப, இவன் போலீஸை கூட்டிகிட்டு வந்து இப்படி கையெழுத்து வாங்குவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே.